ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அந்த சிஏ ஃபைலோட அந்த ரா டேட்டாவை மெட்டீரியல் ப்ராஜெக்ட் வெப்சைட்லேருந்து எப்படி நம்ம டவுன்லோட் போடுறதுங்கிறது தான் இந்த என்டையர் வீடியோ இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, அந்த சிஏ ஃபைலை வந்து கிறிஸ்டலோகிராஃபி டேட்டா பேஸ்லேருந்து எடுத்து நம்ம விஸ்டா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ப்ளாட் பண்ணியிருப்போம். இது வந்து இன்னொரு வெப்சைட்டு மெட்டீரியல் ப்ராஜெக்ட்னு சொல்லி, இதில் நம்ம எப்படி அதை லாகின் பண்ணுறது, அதில் எப்படி நம்ம எடுக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மெட்டீரியல்ஸ் ப்ராஜெக்ட் நான் டைப் பண்ணுறேன். போட்டோன்னே உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜில் அந்த வெப்பேஜ் அந்த பேஜ் வந்துருச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் தான் நம்ம என்டையர் ஒர்க்கும் அந்த எலிமெண்ட்டை டைப் பண்ணி அந்த சிஏ ஃபைலை டவுன்லோட் பண்ணுறோம். இதை நான் ஆல்ரெடி லாகின் பண்ணனால எனக்கு வந்து அந்த பேஜ் வந்து எடுத்தோன்னே ஓப்பன் ஆகிடுச்சுங்க. பாருங்கள், என்னோடய லாகின்ல இருக்குது அந்த டேஷ்போர்டு ப்ளஸ் லாக் அவுட் கொடுத்தோன்னா லாக் அவுட் ஆயிரும். அதனால் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு இன்னொரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அது எப்படி ஃபஸ்ட்டு இருக்கும், நீங்கள் எப்படி லாகின் பண்ணுறங்கிறத ஜஸ்ட்டு நான் அந்த இதை மட்டும் சொல்கிறேன். ஆக்சஸ் எப்படி நம்ம பண்ணுறதுங்கிறத நம்ம பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இன்னொரு வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி இன்னொரு சர்ச் இன்ஜினை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், மெட்டீரியல் ப்ராஜெக்ட் அதே மாதிரி டைப் பண்ணுறேன். இப்போ டைப் பண்ணோன்னே பாருங்களேன், உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் எடுத்தோடனே லாகின் ஆப்ஷன் கேட்கும் அந்த விண்டோ. இது ஏன்னா எடுத்தோடனே உங்களுக்கு ஒரு பேஜஸ் வரும், எனக்கு ஒரு பேஜஸ் வரும். அதனால் லாகின் பேஜஸ் உங்களுக்கு ஷோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு போனாங்க பாருங்கள், லாகின்னு காட்டுறது பாருங்கள். லாகின் ரெஜிஸ்டர் இருக்குது. நீங்கள் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் யூஸிங் உங்களுடைய சிஸ்டம் வச்சு யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் ஜிமெயில் வச்சு யூஸ் பண்ணாலும் சரி, எந்த அக்கௌண்ட் உங்களுக்கு ஓகேங்கோ அந்த அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் போவாங்க. நம்ம அகைன் நம்ம வீடியோக்கு அங்கே போயிடுவோம். இப்போ நம்ம இந்த வீடியோவுக்கு வந்தாச்சு. ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங் மெட்டீரியல்னு இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். அந்த பேஜில் பீரியாடிக் டேபிள்ங்கிறது இருக்கும். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், மெட்டீரியல்ஸுங்கிறதுல எத்தனை மெட்டீரியல்ஸ் இங்கே லிஸ்ட் அவுட் ஆகிருக்குன்னு பாருங்கள். அதேமாதிரி மாலிகூல்ஸ்னு பாருங்கள், ஒரு அரௌண்ட் 5 lakhs அது 2 lakhs அந்த மாதிரி இது மெட்டீரியல்ஸ் டைப் ஆஃப் மெட்டீரியலை இங்கே வந்து இங்கேருந்து நம்ம சோர்ஸ் டேட்டாலேருந்து நம்ம டவுன்லோட் போட்டுக்கலாம். இது ஒவ்வொரு டேட்டாவும் இருக்கும். நம்ம அதில் நிறைய ப்ராப்பர்ட்டியும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். இப்போது நீங்கள் உள்ளே போனோன்னே உங்களுக்கு தெரியும், ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங் மெட்டீரியல்ஸ் நான் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, இப்போ வந்து பீரியாட் டேபிள் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணி நம்ம கொடுக்கலாம், ஆர் மேனுவலாக நம்ம டைப்பும் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கீழே வந்து அது ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதேமாதிரி இதோட காம்போசிஷன், தெர்மோடைனிக் ப்ராப்பர்ட்டி, அந்த சிமெட்ரினா என்ன, அது எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் என்ன, மேக்னட்டிசம் என்ன, டைஎலக்ட்ரிக்கு, அந்த எல்லா அந்த ஃபிசிக்கல் அந்த இது பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த ஒவ்வொரு இதுலேயும் நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கீழே அவங்க லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க இந்த மாதிரி தான் டைப் பண்ணணும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நான் எடுத்தவொடனே ZnO ஒரு சிங்கிள் மெட்டல் ஆக்சைடு உள்ள பீக்கை வந்து நான், அதாவது ஒரு காம்பவுண்டை நான் எடிட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த பீரியாட் டேபிளையும் செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இப்போ கொடுத்தோன்னே பாருங்கள், நிறைய டைப் ஆஃப் அந்த அரௌண்டு 18 மெட்டீரியல்ஸ் மேட்ச்டு யுவர் ரிசர்ச். அதாவது நம்ம சர்ச் பண்ண ரிலேட்டடாக 15 டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ZnO2 டை ஆக்சைடு இருக்குது, ஆக்சைடு இருக்குது. அதே மாதிரி அந்த ஜிங்க் ஆக்சைட்லேயே ஹெக்ஸாகோனல், கியூபிக், டிஃப்ரெண்ட் கிறிஸ்டல் சிஸ்டம் இருக்கிற அந்த இதுவும் பேட்டர்ன் இங்கே ஷோ ஆகும். நமக்கு எந்த பேட்டர்ன் நம்மளுடைய காம்பவுண்டு மேட்ச் ஆகிருக்கோ அதுக்கு நான் எடுத்து பண்ணலாம். இப்போ நான் ரேண்டமாக ஒரு ஃபஸ்ட்டு இதை பிக் பண்ணுறேன். இப்போ நான் பாருங்கள், இங்கே ஷோ ஆகிருக்கு. அதாவது ஹெக்ஸாகோனல் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறத நான் கிளிக் பண்ணியிருக்கேன். அதோடய ப்ராப்பர்ட்டி என்டையராக இங்கே தான் இருக்கும். இப்போ பாருங்கள், பேண்ட் கேப் இந்த இருக்கும், ஃபேஸ் குரூப் எப்படி, அதனோட கரஸ்பாண்டிங் அந்த குரூப் ஸ்ட்ரக்சர், அந்த ஏபிசி வேல்யூன்னு சொல்கிறோம், அந்த லாட்டிஸ் பேராமீட்டர்ஸு, இந்த ஆல்ஃபா பீட்டா காமா, அதோட வால்யூம், அந்த என்டையர் அந்த கிறிஸ்டல் சிஸ்டம், கிறிஸ்டல் லாட்டிஸு, கிறிஸ்டல் பாயிண்ட் குரூப் நம்பரு, சிம்பிளு, அந்த இது என்டையர் அந்த காம்பவுண்டு ஹெக்ஸாகோனல் காம்பவுண்ட் ரிலேட்டடான என்டையர் டீட்டெயில்ஸும் இந்த இதுலேயே சோர்ஸ் டேட்டாலே அவைலபிளாக இருக்கும். அப்புறம் இந்த டேட்டாவும் நம்ம ரிட்ராக்ட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் டேட்டான்னு சொல்லுவோம், இந்த டேட்டாவும் நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்தது இது மாதிரி நம்ம ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் நமக்கு இதை நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி டவுன்லோட் போடுறதுங்கிறது பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு ஏரோ மார்க் மாதிரி அதை கிளிக் பண்ணி CIF அந்த ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க.
டவுன்லோட் ஆகிரும். இப்போ நான் அகைன் டவுன்லோட்ஸை போனீங்கன்னா அந்த ஃபைல் இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து டேரெக்டாக ஓப்பன் பண்ண முடியாது. யூஸிங் வெஸ்டா சாஃப்ட்வேர் நம்ம ஆஸ் யூஸ்வல் சொன்ன மாதிரி வெஸ்டா சாஃப்ட்வேரில் போயிட்டு கிளிக் அதுக்குள்ளே ஓப்பன் வித் கொடுத்து ஓப்பன் பண்ணால் அங்கே ஓப்பன் ஆகும் அதே ஸ்ட்ரக்சர் இங்கே ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகுதான்னு பார்த்து நம்ம விசுவலைஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி இந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் ஷோ பண்ண மாதிரி ZNO CUO அது மாதிரி ஒரு பைனரியும் ஒரு மெட்டல் ஆக்சைடும், சிங்கிள் மெட்டல் ஆக்சைடும் பைனரி மெட்டல் ஆக்சைடு ரெண்டுக்கும் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துக்கலாம் இந்த வென்டீர் வீடியோவும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்கள் காம்பவுண்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஸ்ட்ரக்சரை ஆப்டிமைஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் நான் ஒரு சாம்பிள் மட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். தட் இஸ் மெத்தடாலஜி ஸ்ட்ராட்டஜி தான் இது. நீங்கள் உங்களுடைய இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி இதை நீங்கள் டவுன்லோட் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ZNO கொடுத்தோன்னே அதில் ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. நம்ம ஆஸ் யூஸ்வலாக பார்த்த மாதிரி அதோட சைஸை மாற்றலாம், கலரை மாற்றலாம், அதனோட லிங்கேஜோட சைஸை மாற்றலாம், பேட்டன்ட்டு மாற்றலாம். பேட்டர்ன் மீன்ஸ் இது DFT ஸ்டடீஸுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்டிக்கி யூஸ் பண்ணுவாங்க. பாலிஹீட்ரலுக்குலாம் ஒரு கிறிஸ்டல்ஸை யூஸ் பண்ணுவோம். இது மாதிரி ஒவ்வொரு ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடீஸ் உள்ளவங்க ஒவ்வொரு பேட்டர்ன்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாமே நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா ரொட்டேஷனும் ABC எல்லா 3 ரொட்டேஷனும் நம்ம ரொட்டேட் பண்ணி இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து காப்பர் ஆக்சைடு பார்ப்போம். CuO போட்டு பார்ப்போம். ஏன்னா ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் டெமான்ஸ்ட்ரேஷன் தான். பாருங்கள், காப்பர் டை ஆக்சைடு, ட்ரைஆக்சைடு அந்த நிறைய காம்போசிஷன் கிட்டத்தட்ட 38 மெட்டீரியல்ஸ் வந்து CuOட மேட்ச் ஆகிருக்கு. ரேண்டமாக இப்போ நான் ஒரு மெட்டீரியல் மட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி அதனோட ஸ்ட்ரக்சரை டவுன்லோட் போட்டு வெஸ்டாவோட அதாவது விசுவலைசேஷன் அந்த ஆகுதா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஒரு டெமோ பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மெட்டீரியல் எக்ஸ்ப்ளோர் அந்த ப்ராஜெக்டை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறங்கிறது தனியாக உங்களுக்கு இன்னொரு வீடியோ நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த இதில் காப்பரை நம்ம கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த காப்பரை ஓப்பனில் போய்ட்டு காப்பர்னு கொடுத்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இது வந்து இந்த பேட்டர்ன், அதாவது என்னென்னா அந்த நம்ம மெட்டீரியல்ஸ் ப்ராஜெக்டில் எடுத்து அந்த பேட்டர்னில் வந்துச்சு. டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரு, அந்த பாலிஹீட்ரல் சஸ்டலு, நம்ம பாலு, நம்ம என்ன ஆங்கிள் வேணுமோ நம்ம ஈஸியாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஈவன் கலரை சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நான் லேபிள்னு கொடுக்குறேன். லேபிள் பார்த்திங்கன்னா இது மாதிரி எல்லா ப்ளூ ஆட்டமுக்கும் கார்பனு, ரெட் ஆட்டம் எல்லாமே கார்பன் கிடையாது, காப்பரு, ரெட் ஆட்டம் எல்லாமே உங்களுக்கு ஆக்சிஜனாக இண்டிகேட் ஆகிரும். ஜஸ்ட் நம்ம கலரும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன ரொட்டேஷன் அந்த இது வேணுமோ நம்ம காம்பவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம டவுன்லோட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பைனரி மெட்டல் ஆக்சைடு பார்ப்போம். ஒரு பைனரி மெட்டல் ஆக்சைடு இதில் இப்போ காப்பர் கோபால்ட் ஆக்சைடு அந்த மாதிரி உள்ள காம்போசிஷன் நிறைய இருக்குங்க. பாருங்கள், நிறைய பேட்டர்ன் இருக்குது. இதில் நமக்கு எந்த பேட்டர்ன் நம்மளுடைய இதுக்கு இருந்தோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு பெரோஸ்கைட் மெட்டீரியல், அதாவது O3 பெரோஸ்கைட் மெட்டீரியல் எப்படி வருதுங்கிறது நம்ம பார்ப்போம். பெரோஸ்கைட் மெட்டீரியல் நிறைய இருக்குது. ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பேரியம், தென் ஜெர்கோனியம் வித் ஆக்சிஜனோட பைண்ட் ஆகிற மாதிரி பெரோஸ்கைட் மெட்டீரியல் பாருங்கள். O3 தட் இஸ் மீன் O3 அந்த ஃபார்மேஷன் இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், O3 வந்திருக்கு. இந்த இதுக்கு நம்ம ஜஸ்ட்டு டெட்ராகோனல் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஜஸ்ட் எடுத்து டவுன்லோட் போட்டு நம்ம கம்பேர் பண்ணி விசுவலைஸ் பண்ணி பார்ப்போம். இதில் இந்த O3லேயே நிறைய ஸ்ட்ரக்சரோட கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரோட இருக்கும். நமக்கு எந்த ஸ்ட்ரக்சர் வேணுமோ நம்ம அந்த கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரக்சரை டவுன்லோட் போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள் விசுவலேஷன் ஆச்சு. ஐ திங்க் இந்த என்டையர் இதையும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். பாருங்கள் அந்த பைனரி மெட்டல் ஆக்சைடு சென்டரில் உள்ள எல்லா ஆட்டமையும் நம்ம ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலரையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ பாருங்கள் ஆக்சிஜனுக்கு லேபிளிங் கொடுத்தோம்னா லேபிளிங் காட்டுது. ஃபுல்லாக பண்ணி எடுத்து விட்டேன். தென் அந்த ஆப்ஜெக்டில் போய்ட்டு சைஸை மாற்றினோம். இப்போ இதுக்கும் கலர் சேஞ்ச் பண்ணி பார்க்குறோம். கலர் சேஞ்ச் பண்ணோன்னா பாருங்கள் அந்த ஆக்சிஜனுக்கு கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த என்டையர் வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு இதில் எதுவும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வேணுங்கிறதையும் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறேன். ஆக்சுவலி இதுதான் ஐடியாலஜி. உங்களுக்கு நம்ம எந்த பேட்டர்ன்லையும் எந்த ஸ்டைல்லையும் மாற்றிக்கலாங்கிறதுக்கான ஒரு ஐடியாலஜி தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.